ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லேயர்டு நெட் ஸ்கர்ட்டோட டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஸ்கர்ட் லென்த் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு 40 இன்ச்சஸ் வருது. நான் ஃபேப்ரிக்கை டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹிப் சைஸ் எடுக்கணும். ஹிப்னா பட் சைஸ் எடுக்கணும். எனக்கு 48 இன்ச்சஸ் வருது. 48/4 வந்து எனக்கு 12 இன்ச்சஸ் வருது. அதை நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங்கில் இருந்து 12 இன்ச்சஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இது ஒரு ஏ லைன் ஸ்கர்ட். கீழே வந்து அதே ஹிப் மெஷர்மெண்ட் /4 கூட ஒரு 6 இன்ச்சஸ் நான் ஆட் பண்ணுறேன். எனக்கு 18 இன்ச்சஸ் வரும். அதை நான் இதில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ரெண்டு இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஏ ஷேப் ஸ்கர்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம லேயர்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு லென்த் 40 இன்ச்சஸ் இருக்குது. நான் இதில் ஒரு 5 லேயர்ஸ் வைக்க போகிறேன். அப்போ 40/5 போட்டோன்னா 8 இன்ச்சஸ் வருது. நான் 8 இன்ச்சஸாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்க போகிறேன். நம்ம மார்க் பண்ணிக்கிறத இப்படி லைன் போட்டுக்கலாம். இதை கைட் லைனாக வச்சு தான் நம்ம லேயர்ஸ் எல்லாமே இதில் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நம்ம நெட் ஃபேப்ரிக்கில் லேயர்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 15 மீட்டர் நெட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம 12 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். நான் இந்த நெட் ஃபேப்ரிக்கை நிறைய வாட்டி ஃபோல்ட் பண்ணி 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறேன். நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து 8 இன்ச்சஸ் தான் ஒவ்வொரு லேயருக்கும் மார்க் பண்ணியிருப்போம். இது நான் 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒவ்வொரு லேயர்ஸும் இன்னொரு லேயருக்குள்ளே மறைஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சஸ். இப்போ நம்ம இந்த ரெண்டு பீஸ்லையும் நான் கைட்லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். ஒரு சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெட் லேயர்ஸை இதில் கைட்லைன்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நெட்டை ரஃபிள் ஸ்டிச்சிங் நம்ம போட போகிறோம். இதுக்கு நான் 3 லேயர் எடுத்துருக்கேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா டென்ஸ்டாக இருக்கும். இந்த மாதிரி சுருக்கு வச்சு நம்ம தைக்க போகிறோம். நம்ம மிஷினில் டேரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் உஷா ஜெனோம் ஸ்டிச் மேஜிக் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு டென்ஷன் 9 வச்சுருக்கேன். நம்ம நார்மல் டைப் ஸ்டிச்சிங் தான், அதனால ஏ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டிச்சோட லென்த்தும் வித்தும் வந்து 4ம் 5ம் வச்சுருக்கேன், மேக்ஸிமம் வச்சுருக்கேன். ரஃபிள் ஃபூட்டர் அட்டாச் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேரெக்டாக நம்ம மிஷின்லேயே ரஃபிள் டைப் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த ரஃபிள் லேயர்ஸை இந்த கைட்லைன்ஸில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் ஒரு 1 இன்ச் தள்ளி வச்சு நம்ம கீழே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் 2 லேயர்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி அந்த கைட்லைனில் நம்ம எல்லா லேயரையும் இப்படி பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சைட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த சைட்லேயும் இந்த நெட்டு ஃபேப்ரிக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு நெட்டோடு நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. வெறும் அந்த லைனிங் மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம உள்ளே திருப்பி பார்த்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் நெட்டு நம்ம கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்கோம். இதை இந்த மாதிரி எடுத்துட்டு நெட்டு மட்டும் நம்ம தனியாக இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். அப்போ அது லைனிங் கிளாத்தோடு ஒட்டி இருக்காது. பேண்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 இன்ச் அளவுக்கு ஒரு எலாஸ்டிக் பேண்ட் எடுத்துக்கிறேன். அதோட மெஷர்மெண்ட் வந்து 14 இன்ச்சஸ். ஆல்ரெடி நமக்கு வேஸ்ட் நம்ம வந்து பட் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துருப்போம். 48 இன்ச்சஸில் லென்த்தில் நான் ஒரு கிளாத் இந்த மாதிரி 2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 இன்ச் இல்லை 4 இன்ச்சஸ் நான் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே தான் நம்ம எலாஸ்டிக் பேண்ட் வச்சு தைக்க போகிறோம்.
இந்த எலாஸ்டிக் பேண்டை இந்த இதுக்குள்ளே போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஓரத்தில் எலாஸ்டிக் மேலே தையல் விழாமல் ஓரத்தில் நம்ம ஃபுல்லாக ஒரு தையல் போட போகிறோம். இப்போ இந்த பேண்டில் சென்டர்லேயும் ஒரு தையல் போட போகிறோம். அதோட வீடியோ எனக்கு எடுக்க முடியல. இந்த வேஸ்ட் பேண்டை நம்ம ஸ்கர்ட்டு கூட ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேண்டையும் ஸ்கர்ட்டையும் இந்த மாதிரி ஒன்றா வச்சு கொஞ்சம் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான், நம்மளோட லேயர் நெட் ஸ்கர்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்த்துடலாம். இந்த க்ராப் டாப்போட டுட்டோரியலும் நான் பார்ட் 1ல் போட்டிருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.